வெல்கம் டு ப்ரிஃபர் ஃபியூச்சர். இனி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிஎஸ்சிக்கான ஜென்ரல் அவார்ட் செக்ஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்கேன். ரொம்ப முக்கியமான வீடியோ. என்டிபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கக்கூடிய எல்லாருமே இந்த வீடியோ நீங்கள் மறக்காமல் பார்த்தா மட்டும்தான் இந்த ஜென்ரல் அவேர்னஸை வந்து எப்படி படிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸுக்கு மோஸ்ட் ஆஃப் த டாப்பர்ஸ் எல்லாமே ப்ரிஃபர் பண்ணுற ஒரே புக் என்ன? லூஷன் புக்கு மட்டும்தான். மோஸ்ட் ஆஃப் த டாப்பர் எல்லாமே சஜஷன் பண்ணுற ஒரே புக்கு லூஷன் மட்டும்தான். ஜென்ரல் நாலேஜுக்கும் சரி, ஜென்ரல் சயின்ஸுக்கும் சரி. இது வந்து ரயில்வே எக்ஸாம் மட்டும் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் கூடிய எஸ்எஸ்சி எக்ஸாம் இருக்கட்டும், ரயில்வே எக்ஸாம் இருக்கட்டும், அதர் எக்ஸாம் இருக்கட்டும், எந்த எக்ஸாம் வந்தாலும் ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸ் இந்த ரெண்டுத்துக்குமே வந்து ப்ரெஃபர் பண்ணுற ஒரே புக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லூஷன் புக்கு மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இந்த லூஷன் புக்கில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்ற ஒரு பேசிக் திங்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்த்ததுக்கப்புறம் என்டிபிஎஸ்சி எக்ஸாமுக்குள்ளே இந்த லூஷன் புக்கை கவர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். மினிமம் டைமில் எடுத்து நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலே போதும், மேக்ஸிமம் இந்த புக்கை வந்து கவர் பண்ணிடலாம் எக்ஸாமுக்குள்ளே. ஓகேவா? ஸோ அந்த மினிமம் டைம் என்ன, எப்படி நம்ம படிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் இந்த ஜென்ரல் நாலேஜை படிக்கிறதுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? சார், சிபிடி 1ல் பார்த்தீங்கன்னா 40 மார்க் இருக்கும், சிபிடி 2ல் பார்த்தீங்கன்னா 50 மார்க் இருக்கும். மொத்தம் பார்த்தீங்கன்னா என்டிபிஎஸ்சி எக்ஸாமில் ஜென்ரல் நாலேஜில் இருந்து மட்டும் 90 கொஸ்டின்ஸ் வரும், 90 மார்க்ஸ் வரும். ஓகேவா? ஸோ அதனால் இந்த பார்ட் ரொம்ப மெஜாரிட்டியான பார்ட், இதுதான் டிசிஷன் ஃபேக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் இந்த லூஷன்டோட ஜென்ரல் நாலேஜ் புக்கை மறக்காமல் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்து வரக்கூடிய எம்சிக்யூஸாக இருக்கட்டும், இல்லை வந்து மார்க் டெஸ்ட்டாக இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜென்ரல் நாலேஜ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக சொல்கிறேன் என்டிபிஎஸ்சி எக்ஸாம் ஈஸியாக கிராக் பண்ணலாம். உங்களை யாராலுமே தடுக்க முடியாது. ஓகேவா? சரி, எதுக்கு வந்து இந்த லூஷன் புக்கை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு மேலட்டமாக பார்த்துலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டி புக்கு தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகேவா? என்சிஆர்டி புக்கு தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த புக்ஸை நம்ம எல்லாருமே படிக்க முடியாது, படிக்கலாம். பட் ஆனால் ரொம்ப வளவலன்னு இருக்கும், நிறைய வந்து போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? வேஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். ஸோ அப்படி எந்த எல்லா டாப்பிக்குமே நம்மளால் படிச்சுட்டு இருக்க முடியாது எக்ஸாமுக்குள்ளே இருக்கும். ஏன்னா என்சிஆர்டி புக்கை அப்படியே ஒரு ஜூஸ் புரிஞ்ச மாதிரி எடுத்து ஒரு புக்கு மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது தான் இந்த லூஷன் புக்கு. ஓகேவா? ஸோ அதனால் இந்த புக்கை சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எழுதக்கூடிய எல்லாருமே படிச்சு தான் ஆகணும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ எப்படி படிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை பார்க்கலாம். இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் மந்த் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அக்டோபர் மந்த் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அக்டோபர் மந்தில் மொத்தம் எனக்கு 31 நாள் வரும். ஓகேவா? ஸோ அக்டோபர் மந்த் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்தியன் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 3 டாபிக் வரும். ஏஷியன், மெடிவல், மாடல் அப்படின்ற 3 டாப்பிக்கும் சேர்த்து தான் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். லூஷன் புக்கை பொறுத்த வரைக்கும் 126 பேஜ் கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஹிஸ்ட்ரிக்கு மட்டும் 126 பேஜ் கொடுத்துருக்கான். ஒரு நாளைக்கு நான் 4 பேஜ் மட்டும் தான் படிக்க போகிறேன். ஓகேவா? ஒரு நாளைக்கு நான் 4 பேஜ் மட்டும் தான் படிக்க போகிறேன். அப்படி படித்தாலே போதும், இந்த லூஷன் புக்கை மொத்தமாக கவர் பண்ணிடலாம். அது எப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். மொத்தம் வந்து 4 பேஜ் மட்டும் தான் படிக்க போகிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் 3 ஹவர் கொடுத்துருக்கேன். சில பேர் டாப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஹவரில் முடிப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வந்து 2.5 மணி நேரத்தில் முடிப்பாங்க. இருந்தாலும் நான் வந்து 3 மணி நேரம் கொடுத்துருக்கேன் இந்த வெறும் 4 பேஜ் மட்டும் படிக்கிறதுக்கு. இந்த 4 பேஜை வந்து நீங்கள் கான்செப்ட் வந்து படிக்கிறீங்களோ, இல்லை வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் போட்டு படிக்கிறீங்களோ, இல்லை யூடியூப்பில் போட்டு பார்த்து படிக்கிறீங்களோ, அது உங்களோட விருப்பம். பட் ஆனால் வந்து இந்த 3 மணி நேரத்தில் 4 பேஜ் கண்டிப்பாக கவர் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணுறப்ப இந்த 126 பேஜை வந்து எத்தனை நாள் என்னால் கவர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் நம்ம பார்க்கணும். ஓகேவா? இந்த 126 பேஜை டிவைட் பை 4 போட்டிங்கன்னா 31 பாயிண்ட் சம்திங் வரும். நம்மளுக்கு அக்டோபரில் 31 மாதம் தான். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஒரு மாதத்துக்குள்ளவே இந்த இந்தியன் ஹிஸ்ட்ரி முடிச்சிடலாம். வெறும் 4 பேஜ் மட்டும் படித்தா போதும். சரியா? அப்படி 4 பேஜ் படிக்கிறப்ப இந்த அக்டோபர் மந்த் ஃபுல்லாகவே இந்த இந்தியன் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே நீங்கள் முடிச்சிடலாம். ஜஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ் மட்டும் படித்தால் போதும். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் படிக்கணும். 4 பேஜ் மட்டும் படிக்கணும். இந்த 126 பேஜை டிவைட் பை 4 போட்டிங்கன்னா 31 பாயிண்ட் சம்திங் வரும். ஸோ அப்போ வந்து 31 நாள் நம்மளுக்கு அக்டோபர் மாதம் இருக்குது. இந்த அக்டோபர் மாதம் ஃபுல்லாகவே நீங்கள் 4 பேஜ் மட்டும் படித்தாலே போதும். இந்த இந்தியன் ஹிஸ்ட்ரியில் கேட்கக்கூடிய இந்த 3 டாப்பிக்குமே நீங்கள் கவர் பண்ணிடலாம். புரியுதா இல்லையா? ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து எடுத்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் படிக்கணும். ஜஸ்ட் 4 பேஜ்ன்றது ரொம்ப சிம்பிள் தான். அந்த 4 பேஜை நீங்கள் வந்து யூடியூப்பில் கூட கான்செப்ட் பார்க்கலாம். ரொம்ப வளவல் நம்ம பார்க்க தேவையில்ல. ஸோ உங்களுக்கு புரியுற மாதிரி எது இருக்கோ அதை நீங்கள் டக்குன்னு டிரான்ஸ்லேஷன் கூட பண்ணி பார்க்கலாம், இல்லை தமிழில் கூட போட்டு பார்க்கலாம், உங்களோட விருப்பம். பட் ஆனால் இந்த வெறும் 4 பேஜ் தான். 5 பேஜ் படிக்கிறேன், 6 பேஜ் படிக்கிறேன் அப்படிலாம் தேவையில்லை. வெறும் 4 பேஜ் மட்டும் படித்தா போதும். 3 ஹவர் படித்தா போதும். இந்த 126 பக்கத்தை வந்து 31 நாள் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அட் எண்ட் ஆஃப் அக்டோபரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹிஸ்ட்ரியை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். சரியா? சரி, அக்டோபர் மந்த்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி அண்ட் கான்ஸ்டியூஷன் வரேன். இந்தியன் பாலிட்டி அண்ட் கான்ஸ்டியூஷன் மொத்தமாகவே 79 பக்கம் தான் கொடுத்துருக்காங்க லூஷன் புக்கில். சரி, எப்பயும் போல நான் என்ன சொல்கிறேன், 3 மணி நேரம் தான் நம்ம படிக்க போகிறோம். மேக்ஸிமம் டைம் 3 மணி நேரம். 4 பேஜ் மட்டும்தான் படிக்கணும். 5, 6, 7, 8 பேஜ்லாம் இல்லை, வெறும் 4 பேஜ். அப்போ 79 டிவைட் பை 4 போட்டிங்கன்னா 20 சம்திங் வரும். அப்போ 20 நாள்லேயே வந்து நீங்கள் இந்த 79 பக்கத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டுருவீங்க. 4 பேஜ் படித்தாலே போதும். இந்த 79 பக்கத்தை 20 நாளில் கம்ப்ளீட் பண்ணிட்டுருவீங்க. நவம்பர் மந்த்துக்கு உங்களுக்கு வந்து எத்தனை நாள் வரும்? நவம்பர் மந்த்துக்கு 30 நாள் வரும். ஓகேவா? ஸோ அப்போ மிச்சம் இருக்க 10 நாள் என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வரலாம். மிச்சம் இருக்க 10 நாள் நீங்கள் என்ன பண்ணணும்னா,
முன்னாடி நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரி படித்தோம் பார்த்தீங்களா, அதை நீங்கள் இந்த 10 நாளில் ரிவைஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம ரிவைஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இந்தியன் பார்ட்டி அண்ட் கான்ஸ்டியூஷன் முடிச்ச மாதிரி இருந்துச்சு. அப்படி ரிவைஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு எல்லாமே கவர் ஆன மாதிரி இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு கையில் என்ன இருக்குது? இந்தியன் ஹிஸ்ட்ரி கையில் இருக்குது, இந்தியன் பார்ட்டி அண்டு கான்ஸ்டியூஷன் இது ரெண்டுமே கையில் இருக்குது. கரெக்டு தானே? சரி, இப்போ எதுக்கு நான் 3 மணி நேரம் சொன்னேன் அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் வரலாம். ஸோ டாப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் 1.5 மணி நேரத்தில் முடிக்கலாம். இந்த 4 பேஜை ஸ்டாப்பர்ஸ் வந்து 1.5 மணி நேரத்தில் முடிக்கலாம். அப்படின்னா 2 மணி நேரத்தில் கூட முடிக்கலாம். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரத்தில் முடிக்கலாம். நான் மேக்ஸிமம் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னு கணக்கு எடுத்து போகிறேன் வைங்களேன். நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஸோ 2.5 மணி நேரத்தில் முடிச்சிடறேன். மிச்சம் இருக்க 30 நிமிஷம் நான் என்ன பண்ண போகிறேன்? இந்தியன் பார்ட்டி அண்ட் கான்ஸ்டியூஷனில் நான் படித்த 4 பேஜில் இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஏதாவது வந்திருக்கா அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணோம் இந்த ½ அன் ஹவரில். ஓகேவா? அதுக்கு நீ YCT புக் யூஸ் பண்ணுறீங்களோ, இல்லை உங்களோட ஓன் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்களோ, இல்லை ஒரிஜினலாகவே கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ, அது உங்களோட விருப்பம். ஓகேங்களா? மிச்சம் இருக்க அந்த 30 நிமிஷத்தில் நீங்கள் படித்த இந்த 4 பேஜ்லேருந்து கொஸ்டின் வந்துச்சா வரலையா அப்படின்றத அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு தான் இந்த 30 நிமிஷம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ மொத்தம் 2.5 மணி நேரத்துக்குள்ளே இந்த 4 பேஜை நீங்கள் படிக்கணும். மிச்சம் இருக்க இந்த 30 நிமிஷத்தை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்காக தான் மேக்ஸிமம் டைமாக நான் சொல்கிறேன் 3 ஹவர் நீங்கள் படித்தா போதும். மேக்ஸிமம் 4 பேஜ் படித்தா போதும். ஓகேவா? சரி, இந்தியன் பார்ட்டி அண்ட் கான்ஸ்டியூஷன் நவம்பர் மந்தில் நம்ம முடிச்சிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட்டு வந்து ஜாகிரஃபி வந்து பார்த்தீங்கன்னா லூஷன் புக்கில் மொத்தம் 81 பேஜ் இருக்குது. இந்த 81 பேஜை வந்து நான் வந்து 3 மணி நேரம் எப்பயும் போல் 3 மணி நேரம் வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். 4 பேஜ் மட்டும் தான் படிக்க போகிறேன். அப்படின்றப்ப மொத்தம் வந்து 20 நாளில் இந்த 81 பேஜை நான் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். டிசம்பர் மந்தில் மொத்தம் நம்மளுக்கு எத்தனை நாள் வரும்? 31 நாள் வரும். ஓகேங்களா? ஸோ நான் 20 நாளே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மீதம் எத்தனை நாள் இருக்குது? மீதம் 11 நாள் இருக்குது. இந்த 11 நாளில் வந்து நீங்கள் வந்து ஆஃபாக பிரிச்சுட்டு இதை நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். அகைன் இந்தியன் பார்ட்டி அண்ட் கான்ஸ்டியூஷன் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்லையா, இந்த மொத்தமாக சேர்த்து இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்தியன் பாலிட்டி, அதுக்கப்புறம் ஜாகிரஃபி, இந்த 3மே சேர்த்து நான் MCQs போடுறேன்ப்பா, வீக்லி MCQs போடுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி அது யூட்டிலைஸ் பண்ணாலும் அது உங்களோட விருப்பம் தான். மிச்சம் இருக்க 11 நாளை வந்து முன்னாடி நம்ம படித்ததை ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? மொத்தம் 81 பேஜ் மட்டும்தான் இருக்குது ஜாகிரஃபியில் லூஷன் புக்கில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகே NTPC எக்ஸாமுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 71 பேஜ் தான் கொடுத்துருக்காங்க நம்ம லூஷன் புக்கில். இந்த 71 பேஜில் ஃபுல் ஸ்டாட்டிக்காக வந்து கம்பைன் பண்ணிட்டாங்க. இந்த 71 பேஜுக்கு மட்டும் தான் ஸ்டாட்டிக் ஜிகேக்கு ஃபுல்லாக கொடுத்துருக்கான். இந்த 71 பேஜை வந்து நீங்கள் எத்தனை நாளில் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஜனவரி மந்த்து நம்ம வந்துட்டோம். ஓகேங்களா? டிசம்பர் மந்த்து ஜாகிரஃபி முடிச்சிட்டோம். ஜனவரி மந்த்துக்கு நம்ம வந்திருக்கோம். ஜனவரி மந்த்துக்கு மொத்தம் 31 நாள் இருக்குது. இந்த 71 பேஜ் ஸ்டாட்டிக் ஜிகே எவ்வளோ நாள் படிக்கலாம்? ஒரு நாளைக்கு 3 மணி நேரம். அகைன் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம், 4 பேஜ் தான் படிக்க போகிறேன். இந்த 71/4 நீங்கள் போட்டிங்கன்னா 18 நாள்லேயே கம்ப்ளீட் பண்ணலாம் இந்த 71 பேஜை. சரி, ஓகே. ஜனவரி மந்த்துக்கு மொத்தம் 31 நாள் இருக்குது. 18 நாள் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மிச்சம் பார்த்தீங்கன்னா 13 நாள் இருக்கும். ஓகேங்களா? அந்த 13 நாள் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இதை ரிவைஸ் பண்ணலாம், அகைன் இதை ரிவைஸ் பண்ணலாம். இந்த 3 சேர்த்து கூட நீங்கள் ரிவைஸ் பண்ணலாம். அப்படி இல்லையா, இந்த 3த்தையுமே சேர்த்து ஒரு 1000 MCQs, 500 MCQs அந்த மாதிரி நிறைய யூடியூப் சேனலில் போடுறாங்க. அதை கூட நீங்கள் பார்த்து நீங்கள் MCQs அட்டன் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஸ்டாட்டிக் ஜிவிக்கும் நம்ம கவர் பண்ணிட்டோம் ஜனவரி மந்த்துக்குள்ளே. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் என்ன டாபிக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்த்துக்கு இப்போ நம்ம போகிறோம். ஓகேவா? பிப்ரவரி மந்தில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ரெண்டுமே கம்பைன் பண்ண போகிறோம். ஏன்னா ரெண்டுத்துக்குமே பேஜ் கம்மி தான். ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமே 49 பேஜ் இருக்குது. கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 45 பேஜ் இருக்குது. இந்த 2 பேஜுமே சேர்த்தாலே 94 பேஜ் வந்துருச்சு. ஓகேவா? சரி, பிப்ரவரி மொத்தம் வந்து 28 நாள் இருக்குது. நான் ஏன் வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ரொம்ப கம்பைன் பண்ணி போகிறேன்னா, நம்மளுக்கு எக்ஸாம் நெருக்கத்தில் வரப்போ கொஞ்சம் நம்ம டைட் பண்ணி படிக்கணும். பட் ஆனால் 3 மணி நேரம் படித்தா போதும். ஓகேவா? 3 மணி நேரம் படித்தா போதும். ஏன்னா இதை ஒரு மந்த்தும் படித்தா வேஸ்ட்டு தான். ரெண்டுமே சேர்த்து நம்ம ஒரே மந்த்தாக படிச்சிடலாம். மொத்தம் 94 பேஜ் மட்டும்தான் இருக்குது. ஒரு நாளைக்கு அகைன் 3 மணி நேரம் தான் படிக்க போகிறோம். 4 பேஜ் மட்டும் தான் படிக்க போகிறோம். அப்படின்றப்ப 24 நாளில் இந்த 94 பேஜை கவர் பண்ணிடலாம். ஓகேவா? 24 டேஸில் இந்த 94 பேஜஸ் கவர் பண்ணிடலாம். மிச்சம் இருக்க 4 நாளில் அகைன் நீங்கள் வந்து MCQs போடலாம். ஓகேவா? திரும்பி ரிவர்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இந்த 4 நாளில் என்ன பண்ணுறீங்கன்னா 1500 MCQs நிறைய சேனலில் போடுறாங்க. 1500 MCQs போடுறாங்க. நிறைய வெப்சைட்டில் 1500 MCQs போடுறாங்க. அது எல்லாமே பார்த்து நீங்கள் அட்டன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த 4 நாளில் டச்சில் இருந்த மாதிரி இருக்கும். இந்த ஜென்ரல் நாலேஜ் டச்சில் இருந்த மாதிரி இருக்கும். அதுக்கு தான் நான் ரிவைஸ் பண்ண சொல்கிறது. இப்போ நீங்கள் படிக்கிறீங்க. ஓகேங்களா? இதை படித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம டச்சில் இருக்கணும். அதுக்கு தான் வந்து இங்கே இருக்க 10 நாள் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும். இங்கே இருக்க வந்து ஒரு 10 நாள் அப்படியே MCQs அட்டன் பண்ணிகிட்டே வந்தால் மட்டும்தான் அது டச்சில் இருக்க ஃபீல் உங்களுக்கு வரும். ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அகைன் நம்ம வந்து MCQs அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகேவா? சரி, ஓகே. இந்த மிச்சம் இருக்க 4 நாள் அகைன் MCQs போட்டு ஃபுல்லாத்தையும் அந்த டச்சிலே வச்சுட்டு இருக்கீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்த்து முடிஞ்சு போச்சு. மார்ச் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் அவேர்னஸ். பயாலஜியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 61 பேஜ் தான் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் அவேர்னஸுக்கு மொத்தம் 15 பேஜ் தான் கொடுத்துருக்காங்க. மொத்தமாகவே 76 பேஜ் நம்ம கிட்ட இருக்குது. ஸோ அகைன் 3 மணி நேரம் தான் படிக்க போகிறோம். 4 பேஜ் தான் படிக்க போகிறோம்.
மொத்தம் இந்த 76 பேஜ் இதை 19 நாளில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? மார்ச் மந்தில் மொத்தம் 31 நாள் இருக்குது. ஸோ மீதி இருக்க 11 நாளில் ஃபுல் அண்ட் எம்சிக்யூஸ். ஃபுல் எம்சிக்யூஸ் நான் ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா டாபிக் கவர் பண்ணிட்டோம். பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போனால் ரிவிஷன் பண்ண போகிறோம் மிச்சம் இருக்க இந்த 11 நாளில். இந்த 11 நாளில் கண்டிப்பாக தரமாக எல்லாமே ரிவைஸ் பண்ணலாம். மார்ச் மந்த்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஜிகேவும் முடிச்சிட்டீங்க. ஒன்று மட்டும் தான் இருக்குது. என்னது? கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷன் மட்டும் தான் இருக்குது. ஒரு 4 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் நீங்கள் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷனை படிக்கணும். ஓகேவா? ஸோ வந்து மார்ச் மந்த்துக்குள்ளே ஆல்மோஸ்ட் 90% நீங்கள் முடிச்சிட்டீங்க. எல்லாமே நம்ம ரிவர்ஸ் பண்ணிட்டோம். ஒன்றே படிச்சுட்டு நம்ம விட போகிறதில்ல. நம்ம போட்ட ஸ்ட்ராட்டஜி படிச்சுட்டு அப்படியே விட போகிறதில்ல. கம்பைன் பண்ணி அப்படியே ரிவிஷன்ட்டு கம்பைன் பண்ணி ரிவிஷன் பண்ணிகிட்டே வரோம் நம்ம. ஓகேவா? ஸோ வந்து ஏப்ரல் மந்தில் நம்மளுக்கு வந்து சப்போஸ் சிபிடி 1க்கான எக்ஸாம் டேட்டை சொல்லிட்டாங்கன்னா அப்பயும் நம்மளுக்கு டைம் இருக்கும். ஓகேவா? ஒன்றும் அவசியம் இல்லை. சிபிடி எக்ஸாம் சொன்னதுக்கப்புறம் ஒரு 10 நாளோ 15 நாள் இருக்கும். இல்லைனா ஒரு மாதம் கூட நம்மளுக்கு வந்து முன்னாடி இருக்குன்னு வைங்களேன். ஸோ இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஏப்ரல் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷனை படிக்கலாம். மொத்தம் ஒரு 4 மந்த்து மட்டும் படித்தா போதும். ஒரு கேப்சூலை வாங்கி கடகடன்னு அதை ரிவர்ஸ் பண்ணினா போதும். ஓகேவா? ஸோ சிபிடி 1 வரப்போ நீங்கள் ஃபுல்லாகவே மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணாலே போதும். மேக்ஸ், ரீசனிங், ஜிகே. ஆல்ரெடி ஜிகேக்கு தான் இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்து நீங்கள் ஃபுல்லாகவே லூஷன் புக்கை முடிச்சிட்டீங்க. மார்க் டெஸ்ட் போடுறப்ப உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன் கம்பல்சரி கான்ஃபிடன்ஸாக இருக்கும். ஏன்னா எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ண ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ அதனால நான் சொல்கிறேன் இந்த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். லூஷன் புக்கு மறக்காமல் இந்த லூஷன் புக்குக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த லூஷன் புக்கை நீங்கள் முடித்தா மட்டும்தான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஏன்னா எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுற ஒரே புக் இது மட்டும்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு. அதனால் இந்த புக்கை நீங்கள் எஃபெக்டிவாக ப்ரிப்பேர் பண்ணுறது மூலிமா கண்டிப்பாக கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி தான். ஒரு நாளைக்கு 4 பேஜ்ன்றது ரொம்ப கம்மி தான். நீங்கள் 5, 6, 7, 8 படிச்சுட்டு நீங்கள் குழம்பி போகிறத விட ஒரு 4 பேஜ் படிச்சுட்டு அதை நீங்கள் வந்து இது போல் ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ஸ்மார்ட் ஒர்க் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் என்டிபிசி எக்ஸாம் ஜென்ரல் அவர் செக்ஷனில் அதிகமான மார்க் எடுத்து ஈஸியாக பாஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுக்காக தான் நான் ஒரு 2 3 நாள் வெயிட் பண்ணி இந்த வீடியோ நான் மேக் பண்ணிட்டு இருந்தேன். இதில் ஏதாவது டவுட் ஏற்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த புக்கு உங்களுக்கு தேவைப்பட்டால் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லூஷன் 2ஓட ஜிஎஸும் சரி ஜிகேம் சரி 2 புக்குமே டெலிகிராமில் அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? இதை தாண்டி நிறைய புக் அவைலபிளாக இருக்குது. அதை நான் ஒரு ஷார்ட்ஸாக நான் போடுறேன். ஸோ இதை தவிர்த்து வேறு டவுட் ஏற்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜியை பார்த்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தமிழில் மெட்டீரியல்ஸ் நிறைய பேர் கேட்டுருக்கீங்க. தமிழில் மெட்டீரியல்ஸ் கிடச்சா கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுறேன். மேக்ஸிமம் இங்கிலீஷில் படிக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படிலாம் தமிழில் கொஞ்சம் நம்மளுக்கு அவைலபிலிட்டி கம்மியாக இருக்குது. கூகுள் ட்ரான்ஸ்லேஷன் போடலாம். பட் ஆனால் எல்லாமே மீனிங்லெஸ்ஸாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் வந்து தமிழில் மெட்டீரியல் கிடச்சா நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி நான் சொல்கிறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேவா? அந்த ஸ்ட்ராட்டஜியை பாருங்கள். கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.